வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கி ரோஸ். இன்றைக்கி நம்ம சுகாவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஒரு பொண்ணு வந்து பர்த்டே விஷ்க்கு சுகாவோட ஒன் ஷாட் கேட்டா. சாரிடாமா, என்னால் அன்றைக்கி போட முடியல. ஸோ முடிஞ்சு போன உன்னோட பர்த்டேக்கு இன்றைக்கி என்னோட விஷஸ் எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி வாங்க, அப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போயிடலாம். டேய், உங்க அப்பன் எங்கடா? 2 வாரமா ஆளையே காணோம். அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காருமா, இப்போதைக்கு வரமாட்டாரு. ஏன்டா, அன்னைக்கு கோர்ட்ல என்னடா சொன்னாரு? டிவோர்ஸ் ஆகும்போது சனி ஞாயிறு ஆனா என் பையனை நான் போய் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா இல்லையாடா? ஆமா சொன்னாரு. நீ என்ன சொன்ன? அப்படிலாம் என் வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொன்னல. அதுக்கப்புறம் உங்க அப்பா வரவே இல்லையாடா? 6 மாசமா வந்துட்டு தானடா இருக்கான். இந்த 2 வாரமா என்னடா ஆச்சு? அது நீ அப்பா கிட்ட தான் கேட்கணும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். என்னம்மா, நீ அப்பாவை மிஸ் பண்றியா என்ன? இல்லையே, பார்த்தாலே தெரியுதுமா. அப்பா தினம் தினம் என்ன ஸ்கூல்ல வந்து பார்த்துப்பாரு. அது வேற நடக்குதா? ஸோ டெய்லி ஸ்கூல்ல பார்க்கறது தானே அப்படின்னு சொல்லி சனி ஞாயிறு லீவ் விட்டுருப்பாரு. அப்போ உங்க அப்பா வரமாட்டானாடா? அது தெரியல. டேய், ஃபோன் பண்ணி கேட்டு பாருடா. மா, உனக்கு அப்பாவை பார்க்கணுமா? சொல்லு, நான் வர சொல்றேன். சும்மா புலம்பிட்டே இருக்காத. இல்லடா, நான் ஏன் அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். வேண்டான்னு தானே விலகி வந்தேன். நானும் அவனை மிஸ் பண்ணலையே. அப்பா கேட்டுச்சா? அம்மா உன்னை மிஸ் பண்ணலையாமா? டேய், லைன்ல இருக்காரு. ஆமா, அப்பா கூட தான் பேசிட்டு இருந்த. நீ தான் இடையில வந்து கத்திக்கிட்டு இருக்க. உங்க பையனும் போன ஸ்பீக்கர்ல போடுறான். ஏய், ஏதாவது பேசுடி. ஏதாவது பேச போறியா இல்லையா? அப்பா, அம்மா வெளியே போயிட்டதா சொல்லி சிக்னல் காட்டுறாங்க. உனக்கு இதே வேலையா போச்சாடி? என்கிட்ட பேசுடி. என்கிட்ட பேசினாதாண்டி ப்ராப்ளம் சரியாகும். எப்போ பார்த்தாலும் இந்த தூது அனுப்புற வேலையே. பேசு. அப்பா, அம்மா நிஜமாலுமே வெளியே போயிடுச்சான், சொல்லுச்சு. ஓ, டோர் ஓப்பன் பண்ணு. ஆ, டோர் ஓப்பன் பண்ணுடி. நான் வெளியே தான் நிற்கிறேன். வெளியே வா. ஆமா, வா வெளியே. நீங்க போய் டோர் ஓப்பன் பண்றீங்க, நான் உள்ள வரலாமா? அப்பா, உங்க பையனும் ஓடி வந்து சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். டேய், சொல்லுமா. அம்மா அம்மா வெளியே போறேன்டா. வீட்டை பார்த்துக்கோங்க. ஒரு 2 நாள் நான் வந்து ஹனா ஆண்டி வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவேன். நீயும் உன் அப்பாவும் ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உனக்கு அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கால் பண்ணு. அம்மா, என்னடா? அம்மா போவாதம்மா. நீயே நான் அப்பா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுமா. ப்ளீஸ்மா. அப்பா வந்தாலே நீ போயிடுற. ஏம்மா, உனக்கும் அப்பா கூட இருக்கணும் தானே? ஏம்மா இப்படி பண்ற? அம்மா சொன்னா கேப்பல்லவோ. நீ உன் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அம்மா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்க அங்கிருந்து எந்திரிச்சு போக போறீங்க. மிஸ்ஸஸ் மென். சாரி, நான் ஒன்றும் மிஸ்ஸஸ் மென் இல்லை. அப்புறம் யார் நீ? பார்க் வயன். ஐ திங்க் உனக்கு மென் வயன் தான் வயன் கரெக்டாக இருக்கு. சுகா, இங்கே பாரு. முடிஞ்சு போன கதையை பேசிகிட்டே இருக்காத. ஏய், இங்கே பாருடி. நான் தினம் கேட்டுட்டு தாண்டி இருக்கேன். என் பையன் லைனில் இருப்பான், நீ அங்கவே புலம்பிகிட்டு இருப்ப. நான் என் புருஷனை விட்டுட்டேன். ஏய், நான் எங்கேயுமே போகலடி, அங்கேயே தாண்டி நிற்கிறேன். வா வயன், பேசலாம் வயன், ஒரு 10 நிமிஷம். எல்லாமே சரியாயிடும்டி. சுகா, இதில் சரி பண்ண ஒன்றுமே இல்லை. இங்கே பாருடி, அந்த டிவோர்ஸ் எல்லாம் கணக்குலேயே எடுத்துக்க வேணாண்டி. ஏய், நம்ம புதுசாக கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். வா, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் உட்காந்து பேசலாம். உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் சொல்லி நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணலாண்டி. 2 பேரும் ஏண்டி அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடிட்டே இருக்கணும்? அவனை யோசிச்சு பாருடி. சின்ன பையன்டி, அவனுக்கு என்னடி தெரியும்? இப்போவே அப்பா தனியா அம்மா தனியா, எதுக்குடி இந்த கஷ்டம்? பேசலாண்டி.
சுகாவும் உங்க ஹேண்ட புடிச்சு பெட்ரூம்க்கு தான் கூட்டிட்டு போறான். ஊச்செல்லாம் அப்பா இங்கேயே உட்காந்துருக்கணும். இந்த கேம் விளையாடு. ம். அப்பா சொல்லுடா. இதுக்கப்புறம் நீ இங்கே தானே இருப்ப. இதுக்கப்புறம் நீ நான் அம்மா ஒன்றா தான் இருக்கும். புரியுதா? ஓகேப்பா. நான் போயிட்டேன். உங்க அம்மாவை சமாளிச்சுட்டு வரேன். நீங்க உங்க பெட்ல போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. சுகா உங்க பின்னாடியே வந்து டோரை லாக் பண்றான். எதுக்கு டோரை லாக் பண்ற? ஏய் சும்மா பேசுறதுக்கு தான். சும்மா ஓவரா இமேஜின் பண்ணிட்டு இருக்காத. ம். சுகா அந்த பெட்டோட இன்னொரு எட்ஜில் உட்காந்து உங்க கால் எடுத்து அவ மடியில வச்சுக்கிறான். என்ன பண்ற நீ? பழகிடுச்சு. எப்பவுமே கால் வலின்னு சொல்லிட்டே இருப்பல. சொல்லு, அப்படியே பேசலாம். இங்க பாரு சுகா, பேசுறக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கும் எனக்கும் அவ்வளோதான். இப்ப எதுக்கு அழுகுற? எனக்கு தெரியல. நான் ஏன் அழுகுறேன்னு எனக்கு தெரியல. என்னால முடியல. ஏன் சுகாவை அப்படியே விட்டுட்டு போக முடியாது? உன்னை யாரடி விட்டு போக சொன்னா? உன் அம்மா. என்ன? ஏன் அம்மா சொன்னாங்களா? உங்க அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வெளியே போ வெளியே போ வெளியே போ. டார்ச்சர் என்னால் தாங்கவே முடியல. நான் உனக்காக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு உன் வீட்டில் இருந்தேன். பிறந்ததுக்கப்புறம் உன் அம்மா அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ போ, டிவோர்ஸ் பண்ணிட்டு போ, என் பையனுக்கு நான் வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். திருப்பி திருப்பி இது மட்டுமே தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட அதுக்கு தான் சொன்னேன், நம்ம தனியாக போயிடலாம் சுகா, இதெல்லாம் வேண்டாம். ஆனால் நீ என்ன சொன்ன? எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதே அளவு உன் அம்மாவும் முக்கியம்ல உனக்கு. என்னால் டார்ச்சரை தினம் அனுபவிக்க முடியல. என்னை தாண்டி என் பையனும் அதில் அஃபெக்ட் ஆகுறான். உங்கள் அம்மா என் பையனை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, வேற நாட்டாவை நடத்துனாங்க. எவ்வளோ கேவலமாக அவனை ட்ரீட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. கடைசியில் எல்லா தப்பும் என் மேலே தான் சொல்லிட்டாங்க. நீயும் நம்பினல சுகா அவங்க சொன்ன எல்லாத்தையும். எனக்கு வேற வழி தெரியல சுகா. உன்னோட சப்போர்ட் இருந்திருந்தாவது நாங்கள் இருந்திருப்பேனோ என்னவோ. உன் சப்போர்ட்டும் இல்லை. அதான் நாங்கள் இருந்து கிளம்பி வந்துட்டேன். வந்து 3வது வாரம் நீ என் வீட்டுக்கு வந்த. நான் நினச்சேன் என் சுகா என்னை சமாதானப்படுத்தி கூட்டு போகிறான், தனி வீட்டில் போய் நான் சுகா என் பையன் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன்டா. ஆனால் நீ டிவோர்ஸ் பேப்பரோட வர. உனக்கு உங்கள் அம்மா அவ்வளோ முக்கியம்னா என்ன என்ன கல்யாணம் பண்ண? யோசிச்சு பாரு. உன் அம்மா என்னை பிச்சைக்காரி மாதிரி நடத்துவாங்க தெரியுமா? ஏய் எங்க அம்மாவாடி? ஏய் இதெல்லாம் வெளியே போய் சொன்னா சிரிச்சிருவாண்டி. என் அம்மா உன்னை குழந்தையாட்டா பார்த்துட்டு இருக்குடி. என்னென்ன பேசிட்டு இருக்க நீ? இப்போ கூட உன்னை போய் சமாதானம் பண்ணி கூட்டுவான்னு சொன்னதே எங்கள் அம்மா தாண்டி. அதுதான் உங்கள் பிளானே. அவங்கள நல்லவங்களா காட்டிட்டு என்ன கெட்டவங்களா காட்டணும். அதுக்கு தான் சுகா உங்க அம்மா பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாரு வயன், நீ என்ன வேணா தப்பா சொல்லிக்கோ. என் அம்மாவை பற்றி எதுவும் பேசாத. எதுவுமே பேசக்கூடாதா? சரி நான் எதுவுமே பேசலை. நீங்கள் உன் பையனை பார்க்க வந்தியா, பார்த்தியா, கிளம்புனியா, அதோடு இருந்துக்கோ. என்கிட்ட இப்படி தனியாக வந்து பேசுறது, என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் இதுக்கப்புறம் வேண்டாம். புரியுதா? அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறீங்க. சுகா உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் சுகாவோட மடியில் போய் விழுகிறீங்க. விடு சுகா, விடு. ஏய் உட்காரு. இப்போ என்ன பிரச்சனை? உன் அம்மா தான் பிரச்சனை, உன் தங்கச்சி தான் பிரச்சனை. ஏய் இவ்வளோ நேரம் அம்மாவை பற்றி தானடி சொல்கிறேன். இப்போ என் தங்கச்சி வந்துட்டாளா? பின்ன அவளோட பங்கு இதில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறியா என்ன? வந்தானா வச்சுக்கோவேன், சண்டை போட்டு விட்டுருவான். எப்படியாவது ஒன்று உனக்கு எனக்கும் எப்படியாவது மூட்டி கொடுத்துட்டு கடைசியில் இங்கேருந்து கிளம்பிடுவா. ஆனால் போகும்போது அண்ணன் அண்ணி என்ன அப்படி சொல்லிச்சு, அண்ணி என்ன இப்படி சொல்லிடுச்சு. என்னால் முடியல சுகா. அது வீடு மாதிரியா இருக்கு. என்னை போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க. உனக்கும் புரியல. நான் சொன்னா நீ என்ன சொல்கிற? என் அம்மா என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும் அதானே? சொல்லு சொல்லு சுகா. அந்த டைலாக் இன்னும் மிஸ்ஸிங்ல. இங்கே பாரு வயன், நீ அவங்கள எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க உன்னை பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாங்க. என் தங்கச்சி அண்ணியை கூட்டு வந்துடு, நான் அண்ணி பாவம்னான்னு சொல்லி அவள் தான் கெஞ்சிட்டு இருக்கா. நீ என்னமோ அவங்க 2 பேரும் இவ்வளோ கேவலமாக பேசுகிற.
ஒரு 5 மினிட்ஸ் இருக்கியா? நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அவங்களோட ரியல் ஃபேஸை. ப்ரூஃபா? எங்க பண்ணு அப்படின்னு சுகாவும் ஹேண்டை கட்டி உட்காந்துக்கிறான். நீங்கள் அவனோட மடியை விட்டு எந்திரிக்கிறீங்க. இப்படி உட்காந்துட்டு கூட ப்ரூஃப் பண்ணலாம். ஃபோன் எட்டு வரேன். போயிட்டு வா. ஓ அம்மா, அம்மாவோட ஃபோன் எங்கடா தங்கம்? அங்கே இருக்கு. அப்பா ஃபோன்லையா விளையாடிட்டுருக்க? நீங்களும் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? கேம் தான் விளையாடிட்டுருக்கான். ஏதோ ப்ரூஃப் பண்ணுறனையே பண்ணு. நீங்கள் ஃபோன் எடுத்து சுகாவோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ அத்தை. ஏய், அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன அத்தை? அவர் இல்லையா? எவரு? உங்கள் பையன். அவன் என்னமோ உன்னை பார்க்கறத தான் சொல்லிட்டு வந்தான். அவர் இன்னும் இங்கே வரல. ஊக்கு உடம்பு சரியில்லை அத்தை. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். என்னால் தனியாக போக முடியல. ஸ்கூட்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? அவன் வீட்டுக்கு வரதை தான் சொல்லிட்டு வந்தான். வந்துடுவான் வையி. சரி அத்தை. இங்கே பாரு. சொல்லுங்க அத்தை. என் பையனுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் என் பையனோட வாழ்க்கையில் 2 பேரும் இடையில வரலான்னு நினைக்காதீங்க. நீ ஏன் எப்படியாவது சுகாவை பிடிக்காத மாதிரி ஏதாவது அவாய்ட் பண்ணி இவ்வளோ நாள் பண்ணிட்டுருந்தல்ல, அப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை வெளியே அனுப்பிடு. நீயே வேண்டான்னு அவன் நினைக்கணும். அப்படி பண்ணணும். புரியுதா? சரி அத்தை. பொண்ணு அப்படியே தங்கத்தில் வடிச்சு வச்ச சிலையாட்டா இருக்கா. அவங்க அப்பா கோடீஸ்வரன். உங்க அப்பா நாட்டா இல்லை 5க்கும் 10க்கும் தட்டேந்திட்டு. அத்தை இங்க பாருடி, ஓவரா அப்படியே அப்படியே பெருசா இது காட்டுற. என்ன மென் இண்டஸ்ட்ரியோட சிஓவை கல்யாணம் பண்ணிட்டா நீயே அந்த கம்பெனியோட ஓனர் நினச்சிட்டியா? அத்தை நீயா ஒன்றும் வரலடி. அன்னைக்கு உன்னை பார்க்கும்போது பணக்கார வீட்டு பிள்ளையாட்டா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது உன் குடும்ப வரலாறெல்லாம். அத்தை இப்படிலாம் பேசாதீங்க அத்தை. எப்படிலாம் பேசக்கூடாது? ஏண்டி அன்னைக்கு நான் கேட்டேனா இல்லையா? கல்யாணத்து அன்னைக்கு என்னமோ பேரு இவளாட்டா அப்பா ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்கண்ணே. ஆமா அத்தை, அப்பா ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. அதுதான் லாஸ் ஆயிடுச்சு. அதை சொல்லவே இல்லை நீ. லாஸ் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம், கடனில் இருக்கோம், நாங்கள் இருக்க வீடு கூட சொந்த வீடு கிடையாது. ஏன் சொல்ல? அத்தை சொன்னா வசதியான வாழ்க்கை போயிடும், அப்படி தானே? அப்போ சுகாவோட தங்கச்சி ஃபோனை டக்குன்னு வாங்குறா. ஹலோ அண்ணியாரே. சொல்லுமா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. நீ வெளியே போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குடி. உன் பையன் இருந்தால் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிருப்பான். இப்போ எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த என்ன ஸ்கூலுக்கா போயிட்டுருக்கான்? ஐயோ, அவனை சாயங்காலம் நேரம் அட்லீஸ்ட் தண்ணி ஊற்றுறக்காவது வேலைக்கு வர சொல்கிறியா? சம்பளம் போட்டு கொடுக்குறேன்டி. உங்களோட ஐஸில் இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க சுகா, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உன் அம்மா தங்கச்சி எனக்கு கேவலமாக பேசினா பரவாயில்ல, என் பையனை வேலைக்கு கூப்பிடுறாங்க. வேலைக்கு? என் பையனா? சுகா, எங்ககிட்ட காசு இல்லை தான், ஆனால் என் பையனை என்னால் பார்த்துக்க முடியும். நான் ஏன் இன்னும் சுகா சுகான்னு சுற்றி வரேன்னா, என்னால் உன்னை மறக்க முடியாது. நீ ஏன் சுகா, ஏன் லவ், என் புருஷன், நீ என் குழந்தையோட அப்பா, எல்லாமே நீ தான் சுகா. நான் உன்னை நினச்சிட்டாவது அப்படியே இருந்துப்பேனே தவிர இன்னொருத்தரை என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. உனக்கும் தெரியும் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பரை தூக்கிட்டு வர, அன்னைக்கு வாயன் நம்ம எங்கேயாவது தனியாக போயிடலான்னு கூப்பிட்டுருக்கலாம்லடா. உன் பின்னாடியே வந்திருப்பேன். எனக்கு இந்த பணம் சொத்து எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் நீ போதும்டா. ஏதோ ஒரு குடிசை வீட்லயாவது நம்ம இருந்திருக்கலாம்டா. ஏன்டா இப்படி பண்ண? வயன், எனக்கு சத்தியமாக இதெல்லாம் எதுவுமே தெரியாதுடி. நான் இங்கே வந்ததே இதுக்கப்புறம் உன்னோட ஹாப்பியாக இருக்கலாம் தான். அது இங்கேயா இருந்தா என்ன, என் வீட்லையா இருந்தா என்ன, எனக்கு பிரச்சனை இல்லடி. நான் இங்கேயே இருக்கேன். என் அம்மா என் தங்கச்சி இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுடி. தெரிஞ்சுதான் நான் உன் கூடவே இருந்திருப்பேன்டி. பயன், ஐம் சாரி.
எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாதுடி. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா நம்பியிருப்பியா? இப்போவே ஃபோன் பண்ணி கொடுத்து தானே நீ நம்பின. இங்கே பாருடி, சின்ன வயசுலேருந்தே அம்மா தங்கச்சி அவ்வளோதான். அப்பாலாம் என்னை பெருசாக கேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. அவங்க 2 பேர் தான் என்னை சுற்றி சுற்றி வருவாங்க. அவங்கள போய் மோசமானவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதாண்டி நான் நம்பல. என்னை மன்னிச்சுக்கோ. சுகா உங்கள ஹக் பண்ணிக்கிறான். இப்போ என்ன சுகா நீ சொல்ல வர? உன் ஃபேமிலி விட்டு நீ வந்துடுறியா? இங்கே பாரு, நான் சொல்கிறத கேட்குறியா? என்ன கேட்கணும்? நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம வீடா? எது அதுவா? ஐயோ வேண்டாம்ப்பா. 5 10 சம்பாதிக்கிறவங்கலாம் அரண்மனையில் வாழ ஆசைப்படக்கூடாது. நீ போ, நானும் என் பையனும் எங்கேவே இருந்துக்கிறோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகா. நான் வீட்டு வாடகைலாம் கொடுக்குற அளவுக்கு சம்பாதிக்கிறேன். அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க. பையன் உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னோட பிரச்சனைலாம் உன்னால் சால்வ் பண்ண முடியாது சுகா. இப்போ கூட நீ உன் வீட்டுக்கு வா, உன் வீட்டுக்கு வா அப்படிதான் சொல்கிற. உன்னால் உன் ஈகோவை விட்டோ உன்னோட அந்த அந்தஸ்தை விட்டோ வர முடியாது. எனக்கு அந்தஸ்தோடையும் ஈகோ கூடவும் ஆட்டிடியூட் கூடவும் குடும்பம் நடத்த வேண்டாம். பரவாயில்ல, நான் என் பையனை பார்த்துப்பேன். அப்படின்னு நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வரீங்க. அம்மோ, அம்மா ஃபோனை கொடுங்க. அப்பா கிளம்புறாராம்மா. கிளம்புறாரா? ம். அப்பாவுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்காமா. அப்பா கிளம்புறாரு. சரியா, ஃபோனை கொடு. ம். இந்தா நீ அம்மா ஃபோனில் விளையாடு. ஓகேம்மா. அப்படின்னு அவனும் ஃபோனை வாங்கிக்கிறான். இந்தா சுகா, அடுத்த மாதம் உனக்கு கல்யாணம்ல. உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல. இங்கே பாரு வயன், நான் வந்ததே நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்த தாண்டி. எனக்கு இது சால்வ் பண்ண வேண்டாம் சுகா. நான் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். திருப்பி என்னை கொண்டு போய் இந்த ஜெயிலில் அடைக்காத. நீ போயிட்டு உன் புது ஒய்ஃப் தங்க சிலை கூடவே குடும்பத்தை நடத்து. அவங்க அப்பா கோடீஸ்வரராமி. அப்படியே கோடியிலே பொருளுங்க. போங்க, என்னை மறந்துடுங்க. போங்க, இதுக்கப்புறம் இங்கே வராதீங்க. உங்கள் பையனை பார்க்குறேன், நான் புலம்புவேன் என் புருஷனை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒன்றும் பணத்தை லவ் பண்ணல, என் புருஷனை தான் லவ் பண்ணேன். புலம்புவேன், மிஸ் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அதுக்கு அர்த்தம் நீ என்கிட்ட திரும்பி வரணும்னு இல்லை. போ, போயிட்டு அந்த கோடீஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஊவ தூக்கிட்டு நீங்கள் பெட்ரூம்க்கு போயிடுறீங்க. அம்மா, என்னடா தங்கம், அப்பா நம்ம கூடவே இருக்கேன்னு சொன்னாரு. அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏம்மா? அது நான் எப்படி சொல்வேன்? இங்கே பாருடா தங்கம், உனக்கு பெருசாகி கல்யாணம் ஆகுது. ம். அம்மா இப்படியே நல்லவளாகவே இருந்துருவேனா என்ன? ஒரு வேளை நான் மோசமாக இருந்து உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் அப்படியே சண்டையை மூட்டி விட்டு அவளையே கஷ்டப்படுத்தி அவள் பெத்த பையனை என் வீட்டு வேலைக்கு கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவ? அம்மா, நீ அப்படிலாம் பண்ண மாட்ட. பண்ணா என்ன பண்ணுவ? அம்மா, அவ என்னை நம்பி வந்த பொண்ணு, நான் எப்படிம்மா அப்படி விடுறது? 3 வயசு, உனக்கு இருக்க அறிவு உங்க அப்பனுக்கு இல்லடா. அவங்க அம்மா முக்கியம்னு என்னை விட்டுட்டான். இது எல்லாத்தையும் சுகா வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். கருமம், இதுக்கு தாண்டா இங்கே வரதே இல்லை. காலையில் வரும்போது சிரிப்பா அப்படி ஜாலியாக வந்தாலும் போகும்போது கருமம் ஏன் வந்தோம் அப்படின்னு தான் போக விடுவா. அப்படின்னு அவங்க டோரை நாக் பண்ணுறான். என்ன சுகா உனக்கு பிரச்சனை? இங்கே பாரு, நான் 2 நாள் என் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன். உனக்கு இங்கே இருக்க வேண்டானா நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பு. நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு வெளியே போக போகிறீங்க. அம்மா, அப்பா உன் கூட 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்பா கூட இரு, சரியா? ம். டைமும் இப்படியே கிராஸ் ஆகுது. இன்னைக்கு சுகாவோட வெட்டிங் டே. என்ன பண்ணுறது? டேய் ஜுமன், சொல்லுங்க ஹியாங், நான் எப்படி இருக்கேன்? உங்களுக்கு என்ன ஹியாங், நீங்கள் அப்படியே அழகாக இருக்கீங்க. ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ? இல்லை, அவ்வளோதான்ல. என்னடா? ஆமாம், அன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்போது இதே இடத்துல இப்படியே தான் உட்காந்து ரெடியானீங்க. நான் இதே மாதிரி தான் உட்காந்து உங்களை அட்மையர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது தெரியல,
எனக்கு உங்கள பார்த்தா பிடிக்கல. வயன் நல்ல பொண்ணு ஹியோங். நீங்க அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன ஹியோங் பண்ணா? அவன் அப்பாவும் இல்லாம, அம்மாவும் இல்லாம பட்ட கஷ்டம் பத்தாதுன்னு, இன்னைக்கு அவன தத்தெடுத்து சித்தி கொடுமையும் அவனுக்கு குடுக்க போறீங்களா? ஊக்கு அங்க பெருசா வசதி இல்லடா. இங்க வந்தா அவன் நெனச்ச மாரி இருக்கலாம்ல? இல்ல. அவன் இங்க வந்தா சந்தோஷமா இருக்க மாட்டான். அவனுக்கு தேவை அம்மாவோட பாசம் தானே தவிர, இந்த பணம் இல்ல. நீங்க அவங்களோட அனுமதியோட தான் இன்னைக்கு அவன தத்தெடுத்துக்க போறீங்களா? ம். உங்க மேரேஜ் முடிஞ்ச உடனே இது நடக்க போதா? ம். எனக்காக ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்றீங்களா? என்னடா? ப்ளீஸ் ஊவையும் வயனையும் விட்டுருங்களேன். எதுக்கு அவங்கள பிரிக்க ட்ரை பண்றீங்க? இத்தனை வருஷமா அவங்க ஒண்ணா தான் இருந்தாங்க. உங்கள மிஸ் பண்ணாலும், ஒரு நாளும் நீங்க இல்லன்னு அவன் கஷ்டப்பட்டதில்ல. வயன் அவன நல்லா தான் பார்த்துக்கிட்டா. ப்ளீஸ் ஹியோங், ப்ளீஸ் எனக்காக எனக்காகவாது அட்லீஸ்ட் உங்க பையனுக்காகவாது யோசிச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியாதா கிளாரா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு? அவ குழந்தைய டீல்ல விட்டுருவா. வயன் குழந்தையவா நல்லா பார்த்துக்க போறா? ப்ளீஸ். ஜிமனோட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. இப்போ நீ எதுக்குடா அழுகுற? எனக்கு தெரியல ஹியாங். கஷ்டமா இருக்கு. நானும் இப்படிதான் வளர்ந்தேன். அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அவங்க ஒர்க் போயிடுவாங்க. ஆனா வீட்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவங்க பையனை ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் தான் நடத்துவாங்க. அவங்கள நான் அம்மான்னு கூட இது வரைக்கும் கூப்பிட்டதில்ல. சித்தின்னு கூப்பிட்டாலே செருப்பால் அடிப்பாங்க. வேண்டாம் ப்ளீஸ். நீங்க கிளாராவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. யாரையோ கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஹாப்பியா இருங்க. ஆனா ஊவை விட்டுருங்க ப்ளீஸ். ஜிம்மனோட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் கண்டினியூவா ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. டேய் அழுவாதடா ப்ளீஸ். எனக்காக ஊவை விட்டுருங்களேன். இங்க பாருடா, என்னால ஊ விட முடியாது. இதனால எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா? இங்க பாருங்க, அப்படி உங்களுக்கு கூடவே இருக்கணும்னா ப்ளீஸ் வயனை திரும்பி கல்யாணம் பண்ணிக்கோங்க. வயனையும் ஊவையும் பிரிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சுகாவும் ஜிம்மனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஓகே ஓகே அழுவாத. உங்களுக்கு புரியல. இது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியல. அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். சுகாவும் அங்க இருக்க விண்டோ வழியா எட்டி பாக்குறான். அங்க உங்க மடியில உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அம்மா. சொல்லுடா தங்கம். அம்மா நான் உன்னோடவே இருந்துடுறேம்மா. எதுக்குமா இப்படி பண்ற? நீ தானடா கேட்ட அப்பா கூட இருக்கணும், அப்பா கூடவே இருக்கணும்னு. அம்மா அப்பா கூட இருக்கணும்னா நீயும் நானும் அப்பா கூட இருக்கணும். நான் மட்டும் இல்ல. இங்க பாரு அழுவாத. அம்மாக்கும் அழுக வருது. அம்மா அந்த கிளாரா ஆண்டி எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. டேய் தங்கம் அழுவாதடா. அம்மாக்கு கஷ்டமா இருக்குடா. அம்மா எனக்கு அப்பா வேண்டாம்மா. நம்ம இங்கிருந்து போயிடலாமா? போகலாமா ப்ளீஸ்மா? அப்படின்னு எந்திரிச்சு அவங்க ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். என்னடா பண்ற? இல்லைம்மா எனக்கு நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு நீ வேணுமா அப்பா வேணுமா? எனக்கு நீதாம்மா வேணும். அப்பா வேண்டாம். உனக்கு அப்பாவை தானடா பிடிக்கும். எனக்கு என் அப்பாவை பிடிக்கும். என் அம்மாவோட ஹஸ்பண்ட் என்னோட அப்பாவை தான் பிடிக்கும். இவர் இல்லை. இவர் என் அப்பாவே இல்லை. வா போலாம் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். இது பார்க்கும்போது சுகாவோட ஹார்ட் அப்படியே சுக்கு நூறா உடஞ்சி போன மாதிரி ஃபீல் பண்ணுறான். அங்கிருந்து அவனோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு கீழே ஓடி வரான். நில்லுடா. என்ன சொல்லணும் நீங்க? நாங்கள் இங்கிருந்து கிளம்புறோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அப்பா சொல்கிற நில்லுடா. இல்லை நீ அப்பா இல்லை. அம்மா வாமா போகலாம். டேய் இந்த வயசில் உனக்கு இவ்வளோ பிடிவாதம்மா? இங்கே வா. நான் வரமாட்டேன். உன் அம்மாவை கூட்டிகிட்டு வாடா. அம்மாவையா? அவன் உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி சுகா கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். சுகா நீல் டவுன் பண்ணி ஊவோட சீக்ஸை பிடிக்கிறான்.
ம். உனக்கு அப்பாவை பிடிக்காதாடா? எனக்கு அப்பாவை பிடிக்கும். ஆனா என் அப்பா என் அம்மாவோட ஹஸ்பண்ட் தானே, நீங்க இல்ல. டேய் அப்படி சொல்லாதடா, வலிக்குதுடா. எப்படிப்பா அம்மா இருக்கும்போதே நீ இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ற? எனக்காக கூட நீ யோசிக்கவே இல்லையா? அம்மா எவ்வளோ அழுதாங்க தெரியுமா? நைட் நைட் அம்மா தூங்குறதே இல்லை. சரி, அப்பா பண்ணதான் தப்பு. இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒண்ணா இருக்கலாமா? நிஜமாவா? சத்தியமா? என்னை மன்னிச்சிருடா. என்கிட்ட இல்லை, அம்மா கிட்ட கேளு. பவன், நீ அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு தானே? பார்த்தேன் பஸ்ஸில். என்ன பாடிட்டே வர? அப்படியே ஒரு லைன் விடாமல் பாடிட்டே வர. நினச்சி கூட பார்க்கல எங்கள் அப்பா அம்மா பார்த்த பொண்ணு நீயா இருப்பேன்னு. இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ. நீங்கள் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இன்னும் எதுவுமே மறக்கலையா? இல்லடி, இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கடி. அதே பதட்டம், அதே முகம் இப்போ வரைக்கும் என் கண்ணு முன்னாடி இருக்குடி. அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்? தெரியாமல் பண்ணிட்டேன்டி, தெரியாமல் பண்ணிட்டேன். நான் வேறு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியாதுடி. இதுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாம்டி, ப்ளீஸ். அண்ணா, நீங்கள் எது பேசுறதுனாலும் என் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசிக்கோங்க. சுகா உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் ஒன்று விட மாட்டேன்டி பாப்பா, ப்ராமிஸ். நம்ம புதுசாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எதுவுமே நான் இனிமேல் பண்ண மாட்டேன். என் லைஃப்பில் முக்கியமான 2 பர்சன் நீயும் ஓ மட்டும்தான். சுகாவும் உங்கள் ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்பா, அப்பா நான். அப்பாவா? யாருடா நீ? அப்பா? நீ தானடா சொன்ன உங்கள் அம்மாவோட ஹஸ்பண்ட் தான் அப்பான்னு. எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலையே. அப்பா வாடா. இப்படி தான் நீ ப்ரப்போஸ் பண்ணியா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமு? அரேஞ்ச் மேரேஜ் தான். இருந்தாலும் நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு டைரெக்டாக போய் ப்ரப்போஸ் பண்ணி உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அம்மா, நீ ஹாப்பி தானே? நீ சொல்லி கொடுத்த மாதிரி தானே நான் எல்லாத்தையும் கரெக்டாக பேசினேன். டேய் ஜிமின் அங்கிள், ஐயோ நம்மளை தேடுறானே. இங்கே டேய் வா இங்க. யாங் வீ கூப்பிடுறானா என்னன்னு கேட்டு வரேன். இங்கே வான்னு சொன்னேன். இது எல்லாமே நீ பண்ண செட்டப்பா? அப்படி இல்லை யாங், நீங்களும் ஒயனும் பிரியறது எனக்கு பிடிக்கல. அதுதான் நான் டைரெக்டாக ஒயன் வீட்டுக்கு போனேன். அங்கே தான் ஓக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் எல்லாமே சொன்னேன், கரெக்டாக சொன்னேன். ஒன்று மறந்துட்டேன். என்ன மறந்த? அம்மா வயிற்றுல தங்கச்சி பாப்பா இருக்கான். ஐயோ டேய் ஜிமன், நான் தான் இந்த மாதிரிலாம் சொல்லாத, அவங்க சொல்லி கொடுத்துருவான்னு சொன்னலடா. உன் பையன் இப்படி வளருவான்னு என்ன கனவா கண்டேன்? ஏய் என்ன சொல்கிறான்? அது நீ இந்த பிளான்லலாம் தப்பிச்சு கல்யாணம் வரைக்கும் போயிட்டேன்னா அப்படி சொல்லி நிறுத்தலான்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இது எல்லாமே நீயும் உன் அருமை ஃப்ரெண்டு ஜிமனும் சேர்ந்து தான் ஐடியா பண்ணியிருக்கீங்க. யாங்க, எங்களோட விருப்பம் உண்மையான காதல் பிரியக்கூடாது. நீங்களும் என்ன இன்னும் நினச்சிட்டு தானே இருக்கீங்க. நேற்று கூட அவள் ஃபோட்டோ வச்சு அழுதுட்டு தானே இருக்கீங்க. ஸோ இது நல்ல ஐடியாவாக பட்டுச்சு ஹியாங். அதுக்குன்னு என் பையனுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்க நீ? அது லாஸ்ட் ஆப்ஷன். கல்யாணமே நிற்கலை, கடைசியில் மோதிரம் போட போயிட்டான்னா கூட இதை கத்திருடான்னு சொல்லி கொடுத்தோம். இவன் இப்போ உளறி கொட்டிட்டான். அம்மா என்னை சும்மா மிரட்டாத, அப்புறம் நீ சொன்ன எல்லாமே நான் சொல்லுவேன். டேய் 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 இங்கே வாடா. அப்படின்னு நீங்கள் அவனை சுகாவோட கையிலேருந்து வாங்குறீங்க. என்ன நான் சொல்லியிருக்கடி நீ? வீட்டில் போய் பேசிக்கலாங்க. சுகாவும் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான். அப்போ சுகாவோட அம்மா, டேய் சுகா சொல்லுங்க, எங்கே போகிற? என் பொண்டாட்டி கூட. பொண்டாட்டியா? அவளா? உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனால் உனக்கு வேணுமா? இங்கே வாடா. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு அம்மானு மரியாதை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
அட்லீஸ்ட் இப்போ ஒரு மனுஷியா மதிக்கிறேன். அதையும் கெடுத்துக்காதீங்க. நீ வா ஒயன் போலாம். ஓகே. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல உங்களை இந்த சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்க் ஹீரோஸ். டாடா பை பை. அப்புறம் யாராவது இதில் நோட் பண்ணீங்களா? நான் இந்த பார்ட்டில் உண்மையாலுமே ஒரு சீனில் அழுதேன். அது எந்த சீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை பை.